ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்பதான் ரயில்வேல இருந்து இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நோட்டீஸ் ரிகார்டிங் டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் அண்டர் ZEN number 9 2025. Tentative exam schedule for the above ZEN is as under ZEN number 9 2025. Various post in level 1 of 7th CPC pay matrix கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் டேட் வந்து 3rd ஆகஸ்ட்ல இருந்து 21st ஆகஸ்ட் வரைக்கும் நடக்க போகுது. ஆர்ஆர்பி குரூப் டியோட கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 21 ஆகஸ்டோட கம்ப்ளீட் ஆகுது. த லிங்க் ஃபார் வியூயிங் த எக்ஸாம் சிட்டி டேட் and downloading of travel authority for SC/ST candidates will be made live around 10 days prior to the exam date on the official websites of all RRB. உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷனை உங்க எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஆர்ஆர்பி வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். SC/ST ஸ்டூடெண்ட் உங்களுக்கான டிராவல் பாஸை எக்ஸாமுக்கு 10 days பிஃபோர் ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். Downloading of e-call letter will start around 4 days prior to exam date mentioned in exam city and date intimation link. உங்களுக்கான கால் லெட்டர் ஹால் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்க எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி டன் இன் த எக்ஸாம் சென்டர் பிரியார் டு த என்ட்ரி இன் த எக்ஸாம் ஹால். Candidates are required to bring their original Aadhaar card or printout of e-verified Aadhaar. Candidates are advised to authenticate their identification through Aadhaar verification if not done already by logging in with their credentials at rrbapply.government.in to facilitate smooth entry into the examination center. அதாவது எக்ஸாம் எழுதும் போது பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆதார் வந்து எடுத்துட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அடுத்து பாருங்க, கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் ஹூ ஹேவ் வெரிஃபைட் their ஆதார் during the application submission are requested in their own interest to ensure that their ஆதார் remains is unlocked condition in UIDAI வெப்சைட். ஓகேவா? ஸோ UIDAI வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல போயிட்டு உங்களோட ஆதாரை வந்து அன்லாக் பண்ணி வைக்க சொல்றாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி UIDAI வெப்சைட் போயிட்டு ஆதார் அன்லாக் பண்றது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எப்பவுமே சொல்றதுதான். எப்பவுமே ஆர்ஆர்பி வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, வேற எதையும் பார்த்து ஏமாந்துடாதீங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் டேட் நாம சொன்ன மாதிரி ஆகஸ்ட்ல உங்களுக்கு வந்துருச்சு. 3 ஆகஸ்ட்ல இருந்து 21 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ கரெக்டாக உங்களுக்கு 1 மாதம் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல டெய்லி காலையில 10:30ல இருந்து 12 மணி வரை பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க குரூப் டிக்கு லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எக்ஸாம் டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிடுறேன், ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் குரூப் டிக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ ரயில்வேல இருந்து எல்லா ப்ராசஸுமே ஸ்பீடா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேடு 1 and 3க்கான நோட்டிபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேடு 1 and 3க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து இன்னையில இருந்து நம்ம ஆப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். டெக்னீஷியன் கிரேடு 1 and 3க்கான செலக்ஷன் பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். 1 year வேலிடிட்டியில ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் லைஃப் டைம் அப்படின்னா 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 year அப்படின்னா நீங்க 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணும் மேம், எனக்கு 1 மாசம் தான் டைம் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் கொடுத்துருப்போம். உங்களுக்கு இதுல 600க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து சாப்டர் செக்ஷனல் ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் லாஸ்ட் 1 வீக்கா நாம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க.
குரூப் டியோட எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டா உங்களோட ப்ராக்டிஸை கொண்டு போங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சிசிஏ கேண்டிடேட், ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், எக்ஸ் சர்வீஸ்மேனு எல்லாருமே டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இமீடியட்டா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.